இந்திய மேடைகளில் முதன் முறையாக புத்தம் புதிய மேஜிக் ஷோ. மகாஜனங்களே, இங்க படுத்துட்டு இருக்க இந்த பையனை ஒரே வெட்ல 2 துண்டாக்க போறேன். ஏக் மார் தோ துட்டேடா. யாருக்காவது சந்தேகம் இருந்தா பக்கத்துல வந்து பாருங்க. பாருங்க காலு. யாராவது பக்கத்துல இருந்து பாக்குறீங்களா? அம்மா வயசானம்மா வாங்க. வேண்டாம், அந்த ஐயா கூப்பிடுங்க. எந்த ஐயா? பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. அவனே அந்த அம்மா கூப்பிடியா? ஐயோ, அவர்தான் முக்கியமான ஆளு. ஆச்சரா போச்சியா? இந்த அவனா ஒன்னதே வாயா. சமத்துக்கு சுண்ணாம்படிக்க சொல்ல தலைக்கடிச்சு வந்து நிக்கிற. நல்லா பாரியா. யாரா அவன் பாலைவனத்துல பிரமிடு கட்டுவாங்கன்னா காதல கட்டிட்டு வந்து நிக்கிறான். இங்க நல்லா பாரியா. இங்க பாரு அடுத்து காட்டுவாங்க. பாரியா, படுத்துக்கிட்டு பாரு, நின்னுட்டு பாரு, உட்கார்ந்துட்டு பாரு. பாரியா, நல்லா பாரு, கீழ குனிஞ்சு பாரு. பாரியா, பாரு. ஐயோ, அத சொன்னா உருவிட்டாயா பெட்ஷீட். நீதானா நல்லா பாக்க சொன்ன. காப்பாத்துங்க ப்ளீஸ். 2 பேரை படுக்க வச்சு நடுப்புற வெட்டுற மாதிரி வெட்டுறீங்களா? யார ஏமாத்துறாங்க? டேய், எல்லாம் ஏமாத்துறானுங்க. வாங்க, போடு போடு சாத்து. ஏண்டா, நான் யாரு என்கிட்டே காமிக்கிறீங்களா உங்க வேலைய? வச்சேன் பாரு உங்களுக்கு ஆப்பு. ஆப்பு வைக்கிற நீ பெரிய தோப்புன்னு தெரியும் போயா. யோ, பேசாம நான் அந்த கிளைய கூப்பிட்டுருப்பேன். ஏற்கனவே அதுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அது வந்துருச்சுன்னா தெரியுதா தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு போயிருக்கு. உன்னை யாரு அவனை கூப்பிட சொல்றது? காசு கொடுத்தவன அவன் தானே. சரி, விடு 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 விடு. இந்த பார், அந்த ஆள் போர்வை வேலைக்கு பாத்துட்டான். எங்க மேஜிக் விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க எங்கேயுமே மேஜிக் பண்ண முடியாது. அதனால பேசின தொகை 50,000 கொடுத்துட்டேன்னா நாங்க பெட்டிக்கிற வச்சத பொழைச்சுக்குவோம். கொடுக்க முடியாது. மேஜிக் ஷோ டோட்டல் ஃபெயிலியர். இங்க பாரு, இதெல்லாம் சொல்லாத, காசு கொடுத்துரு. நீ இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாத பண்றத பண்ணிக்கோ. உன்கிட்ட காசு வாங்கின எப்படி தெரியா? டேய் வாங்கடா. சேலஞ்ச். ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதியும் காணமே. எங்க போய் தொலைஞ்சாங்க? அங்க பாருடா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறாங்க. நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா, முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்க 500 நோட்ல. தம்பி, அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பாவா உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார்? தெரியாது. பத்தே எவ்வளவு தினவட்டா பேசுறான். என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம். ஆனா கூறு போட்டு கூவி கூவித்துருவா. நான் பயமாவன 3 ரூபா தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு. பாத்துடுங்க, 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபா தான் இருக்கு. வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்டா பிளாட்டே வாங்கறாடா. எடு. நிஜமா சொல்றேன். ஆமாடா, எடுடா. இப்போ என்ன பண்ணுங்க? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு பிடிங்க. ஐடியா கொடுத்து நீ அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நான் தான் சொல்லி. சரி விடு, ஆள் வரதுக்கு நைஸா மொத்த பணத்தை தூக்கி வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். நம்ம வெளில போயிட்டு படிக்கணும். லாஜிக் இல்லாம விளையாடுறானே. லாஜிக் நான் தான் அப்பவே சொன்னேன், வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெரு உணர்ச்சி டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டத பிடிப்போம். என்னத்த கடிப்ப சங்கரா? மெட்ராஸ் சிட்டில சோலா ஹோட்டல், அடையார் பார்க்கு, கன்னிமாரா, அமராவதி, இவ்வளவு ஏன் சேலம், ஆறாறு, பொன்னுச்சாமி, எங்க போய் சாப்பிட்டாலும் ஒரே எரிச்சலா இருக்கு. இங்க சாப்பிட்டா மட்டும்தான் திருப்தியா இருக்கு இல்ல? ஏன்னா அங்க காசு, இங்க ஓசி. பேசாம சாப்பிடுறா. போன வாரம் போதை போட்டு கையில போடல கறி மீன் சாப்பிட்டு காசு கொடுக்க முடியாது இருக்கான். வெளியில வளரி தேடிட்டு இருக்கான். என்ன விஷயம்? என்ன சண்டை? போன வாரம் ஒரு படம் பார்த்தா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். வெளியில வா, நானே புடிச்சு கொடுத்தேன். ஏய் சந்தியா, சந்தியா எங்க போற? சாப்பிடவா? ஓ, டிவி கூட பார்க்க விடாது இந்த வீட்ல. நான் இருக்க மாட்டேன். அண்ணி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. யாரையும் தாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் மேல வெறுப்பு கட்டுறீங்க? நீங்க அந்த சாம்பாரை போட்டுக்கணும். சாம்பாரை போடுற? போய் முதல்ல அவளை ட்ரெஸ் போட சொல்ற. டிவி மட்டும் பார்க்க விட மாட்டாங்களாம், சாப்பிட மட்டும் கூப்பிடுவாங்களாம். ஏய் உள்ள போ சந்தியா.
மாட்டேன். இந்த பொண்ணு எப்போதுமே இப்படித்தாப்பா டார்ச்சர் பண்ணுதுப்பா. சை. ஏய் என்னது வீட்டுக்கு வந்த பொண்ணு ஆளாளுக்கு இன்சல்ட் பண்றீங்க? நீ வா சந்தியா. ம். அட என்ன கோவம் போலையா? ம்ஹும். சரி சரி சரி. ஏய், ஏய். ஏய், இப்ப உள்ள போ. விடு. நீ உள்ள போ, நான் விடுறேன். நான் போறேன். உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா எப்படி ரெண்டு பேரையும் ஒண்ணாக்கிட்டேன்னு? இப்ப நீ உள்ள போ போறியா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு நீ போற வரைக்கும் சும்மா அவ சொன்னாங்க. உள்ள போ போ. ஐத்தலக்கா 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 ஏய். ஐத்தலக்கா. என்ன இப்படி ஆடுறீங்க? இப்ப நாங்க ஆடுறது ஆட்டம் கிடையாது. சந்துரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நீ ஆட போறிய ஒரு ஆட்டம். அப்பப்பா. இவங்கிட்ட நியாயமா பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டான். வீடு புந்து திருடிட வேண்டியதான். Follow me. Follow me. ஏய், நான் உன்னை கூப்பிட்டா யாரா அவங்க? நமக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும் ரெண்டு பேரும் கூட்டு வந்தோம். பாவி, நம்ம என்ன மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த வர போறோம். இவங்க ரெண்டு கரண்ட் எடுத்து ஊத்துறதுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? 2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல கொள்ளையடிச்சது, இந்தியன் பேங்க்ல களவாடினது, இப்ப ரீசெண்டா வலசரவாக்கத்துல பட்ட பகல்ல வீடு புகுந்து கொள்ளையடிச்சது. இவங்கதானா? இல்ல இதையெல்லாம் பேப்பர்ல படிச்சிட்டு அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். வேணாம்டா. பாஸ். ஏய், கவுட்டி வாயன் குடும்பத்தோட மல்லாக்க படுத்து கிடக்குறான். 10 நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க, கிடைக்கிறத சுருட்டிட்டு வாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே? தங்கம் நல்லா சொல்ல. ஜியாச்சிடா. பாஸ் என்னடா அனுராதா பொண்ணு மாதிரி கேமரா அடிக்கிட்டு இருக்க? கக்கூஸ் பாஸ். அங்கேயும் போய் தொலை வேண்டியதாடா. இவனெல்லாம் போய் ஏண்டா இந்த நேரத்துல நீ போய் டாய்லெட்ல உட்கார்ந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகாதா? ஆகாது பாஸ். வரும்போது என்ன கிடைக்குதோ அப்படியே அள்ளிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன் பாஸ். கூசில இடம் கிடைக்கும். கருமாதிரம் முடிச்சு போய் தொலை. தேங்க்ஸ் பாஸ். இங்க பாருடா, நீ போன்னு சொன்ன தப்பா பிடிச்சு இங்கே உட்கார்ந்துட்டான்டா. பாஸ் ஏய், இதெல்லாம் வேணாம்டா. வாடா. அத பாரு, அத பாரு. ஏய், இங்க பாருடா. டேய், உன் புத்திய காட்டிட்டீல? ஒண்ணு கூட கொடு. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். 10 நிமிஷம் கழிச்சு நீ நான் ஞாபகப்படுத்துறேன். போடா, போடா, போடா. ஒண்ணு கூட. ஏய் சங்கர், நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? ஏய், அத காலையில தண்ணி சில பேப்பர்ல பார்த்தா தெரிய போகுது. அது 2 லட்சம் 5 லட்சம் சொல்லுவாங்க. அதுல பாதி மைனஸ் பண்ணிட்டா. நான் தான் வச்சேன். ஏண்டா நீங்க தானே சொன்னீங்க 10 நிமிஷம் கழிச்சு ஞாபகப்படுத்த சொல்லி. அதான் வச்சேன். ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா பாரா அலாரம் வச்சதும் இல்லாம அவன் எவ்வளவு அசால்ட்டா சொல்றான்னு பாரா. என் வீட்டுக்குள்ளே பூந்து தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். என்ன பொருளை பூரா கீழே வைங்க. இல்ல ஐ வில் கால் தி போலீஸ். கால் தி போலீஸ். போலீஸ் எல்லாத்தையும் கொடுத்துறடே, எல்லாத்தையும் வைங்க. எடுத்து. எஸ்கூஸ் மீ, ஒத்தி குச்சி எடுத்துட்டீங்களா? எடுத்துக்க. ஏப்பா குச்சி கேட்ட, கூட தீப்பெட்டி எடுத்துக்கிட்ட, சிகரெட் வேலை எடுத்து கொளுத்துற. உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற நீ? ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணா? சிகரெட் எதுக்கு எடுத்த? ஒரு பொட்டி வச்சுக்கிட்டு நான் எதையா கொளுத்துறது? கொளுத்துறதுக்கு ஒரு சிகரெட் வேணா?
ஏங்க உங்களுக்கே இது நியாயமா? அதனாலதான் நியாய விலை கடையில உட்கார்ந்திருக்கேன். இது எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க மட்டும் ஜாலியா தண்ணி போட்டுருக்கீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு பணம் தானே வேணும். அங்க ஒருத்த உட்கார்ந்திருக்கானே கறிக்கட்ட மாதிரி, அவனை போய் மொத்திட்டு வாங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். அழகா புலி மூட்டை மாதிரி செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனை போய் அடிக்க சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை அடிங்க, நான் காசு தரேன். அவ்வளவுதானே? என்னடா எச்சி அடிக்கிற? சாரி சார், எங்க ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சேன் சார். ஐயோ, என் ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சு அடிச்சு விளையாண்டோம். அவங்கிட்ட எப்பயுமே இப்படி தான் அடிச்சு விளையாடுவோம். ராமசாமி இல்லடா. உங்க பேர் என்ன சார்? என்ன மனோகரன்? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சுக்கங்க சார். வந்தானுங்க பிறந்தானுங்க போயிட்டே இருக்கானுங்க. இந்த டேபிளுக்கு சரிப்பட்டு வராது, அடுத்த டேபிளுக்கு போயிட வேண்டியதுதான். இது ஒர்க் அவுட் ஆகாது. வர வர எந்த பாரம் ரீசெண்டாவே கிடையாது. ஏங்க சொன்னதை செஞ்சுட்டு காசு கொடுங்க. எது காசு? இப்ப அடிச்சுமே. எங்க அடிச்சீங்க? நான் என்ன சொன்னேன்? மொத்தம் சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? மொத்திட்டு வந்துக்கிறீங்க. அது எப்படிங்க முடியும்? போட்டு அங்கவே மொத்த. ராமசாமி, இங்கேடா இருக்க? நீ நினைச்சு அந்த டேபிள் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு வரமா? இங்கேடா பண்ணிட்டு இருக்க? தண்ணி விடு. உங்க நிமிஷம் தாங்க முடியாத அந்த டேபிள் இந்த டேபிள் வந்து உட்கார்ந்த. அது சரி. இங்க வந்து அடிக்கிறீங்களா? நீங்க இங்க மாதிரி உட்கார்ந்து எனக்கு சொல்லணுமா வேண்டாமா? ஏண்டா ஒயிட் ஷாப்ல எங்க உட்கார்ந்தா என்னடா? இதெல்லாம் சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. யாரும் இல்ல. இதுக்கு எதுக்குடா அடிக்கிறோம்? நீ எதுக்குடா அடிக்கிற? சார், மிச்சர் மூஞ்சில ஒட்டிருச்சு சார். சாரி சார். மண்டையில மிச்சர். அட பாவிங்களா, எதுக்கு அடிக்கிறனே தெரியலடா. டேய், இனிமே வாங்கடா. எப்படி? இதுக்கு மேல அடிச்சோம்னா பிராந்தி இவெல்லாம் பால் தான் ஊத்தணும். நீங்க பணத்தை எடுங்க. இந்தாங்க உங்க செக்.